தற்சமயம் சென்னையில் ஒரு மூலையில் பயங்கரமான அபயக்குரல், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஏழையின் குரல் எங்கே தெரியுதுங்களா? அனகாபுத்தூர். அங்கே நீர்நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றோன்ற பேரில் 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்தவங்க எல்லா வீடையும் இடிச்சிட்றாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்ட், நீர்நிலைகளில் கட்டுறதை அப்புறப்படுத்தணும், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட 30 வருஷமாக அங்கே குடியிருக்கிறாங்கனாக்கா அது அனுமதி தந்தது யாரு? கட்டும் போதே முதல் நாளே அதை தடுக்க தவறிய அதிகாரிகள் யாரு? அவங்க மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? முதல் நாளே தடுத்திருந்தாக்கா அந்த மக்கள் அங்கே வந்திருக்க மாட்டாங்கல்ல. இவ்வளவு நாள் விட்டுட்டு கதற கதற பண்ணுறதுன்றது அர்த்தம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த நிலைமை தமிழகம் எங்கும் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்குது. அதை தடுத்து நிப்பாட்டினாக்கா 2 வழி. ஒன்று, மெத்தனமாக இருந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும், நம்பர் 1. நம்பர் 2, சம்பந்தப்பட்ட அங்கே லோக்கல் பொலிட்டிஷியன் இருக்காங்க இல்லையா, மக்களுக்கு இது ஒன்றாகாது, அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், பட்டா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கொள்ளை அடிச்சிருப்பானுங்க அந்த வட்டம் சதுரம்லாம். அவங்கெல்லாம் யாரும் கண்டுபிடிச்சி கிரிமினல் ஆக்ஷன் பிடிச்சி உள்ளு தரணும். 2. 3வது, இந்த இஷ்யூ பண்ணாங்க பாருங்க, கட்டுறதுக்கு அனுமதி அளிச்சாங்க பார்த்தீங்களா, பேப்பர்ஸ் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும். இது எடுத்தாதான் இந்த தொடர் கதை நிற்கும்.